இது கனவா இல்லை நினைவா உண்மை கிள்ளி உண்மை தெளிந்து உன்னை பார்த்தெந்தன் தாய்மொழி மாறி கண்ணாலனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை என் கண் தோழனின் தோள்களும் அன்னை மடி அவன் தூரத்தில் பூத்திட்ட தொப்புள் கொடி. டோ 2 minutes டீ குடிச்சிட்டேன், கிளம்பலான்னா? என்ன சமாளிக்க பார்க்குறியா? சமாளிக்க பார்க்குறேண்ணா. நான் எதுக்கிட்ட சமாளிக்கணும்? ஏண்டா நீ பேசுறது சமாளிக்கிற மாதிரி தானடா இருக்கு. மாரிமுத்து அண்ணன் கிட்ட சூடா ஒரு கப் பிளாக் டீ கொடுங்கன்னு கேட்டேன். அவர் என்ன உனக்கு கூலிங்கா ஒரு கப் பிளாக் டீயை கொடுத்துருக்காரு. 2 செகண்ட்ல குடிச்சிட்டு கிளம்பிடலாம் அப்படிங்கிறேன். அப்படிலாம் இல்லை மச்சான், ஒரு ஆர்வத்தில் குடிக்கிறல்ல, ஸோ அதான் வேகமாக குடிச்சிருவேன், கிளம்பலான்னு சொன்னேன். அப்படியா? சரி சரி, நீ வேகமாக குடிச்சிட்டு கிளம்பலான்ற முடிவில் இருந்தாலும் நான் கொஞ்சம் நின்று நிதானமாக கிளம்பலான் இருக்கேன். நீ எப்படி? டேய், நீ தானடா சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆமாம், நான் தான் சொல்லிட்டு இருந்தேன். பட் இப்போ நான் தான் பொறுமையாக போகலான்னு சொல்கிறேன். புரியல மச்சான். இப்போ புரியும். போச்சு, கிளாஸ் எடுத்தே கொல்ல போகிறோம். செண்பகமே செண்பகமே தென்போதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தால் சம்மதமே. உன்முகம் பார்த்து நிம்மதியாச்சு, என் மனம் தானா பாடிடலாச்சு. என்னோட பாட்டு சத்தம் தேடும் முன்ன பின்னால, எப்போதும் பைக்க தொட்டு பாக்குறீங்க பின்னால. அப்படியா? இல்லையே, என் தம்பி ஏதோ கிட்டக்க வந்து தொட்டு பார்த்துட்டு போனாங்கன்னு சொல்றான். இல்ல டாக்டரே, நானும் விசாரணையை போட்டுட்டேன், அப்படிலாம் யாரும் தொடல. அப்படியா? சரி சரி, தள்ளி நின்னே என்கொயரியை போடுறதுனால தான் நீங்க தடுமாறுறீங்க. கிட்ட வந்து என்கொயரியை போட்டுருவோமா? சொல்லுங்க, சீரியஸாவே இன்னைக்கு தொடல. நான் சொல்லிட்டேன் செண்பகம், ஆனா அவன் ஏதோ சொல்றான். செண்பகம், நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றேன். ஏன்னா இங்க நிக்கிற விஷ்ணு ஆடியன்ஸ் தான், ஒரு சில பேர் ஆடியன்ஸ் தான். அதனால நீங்களும் நானும் பேசி தானே முடிவெடுக்கணும். என் கூட இருக்கிற விஷ்ணு ஏமாந்தானா இல்ல உங்க கூட இருக்கிறவங்களை யாராவது ஏமாத்தினாங்களான்னு? அப்படிலாம் இருக்காது. வரேன் வரேன் வரேன். பஸ் வந்துரும் டாக்டரே. வந்தா நான் பாத்துக்கிறேன், பஸ் எடுக்காம. சரிங்களா? டே கம்மனுடா. நீ கம்மனு வாய மூடிக்கிட்டு என்டர்டைன் பண்ணி இந்த டீயை குடிச்சிட்டே, நான் இப்போ வந்துடுறேன். அப்புறம் செண்பகம், எக்ஸாமா? ஆமா டாக்டரே, எக்ஸாம் தான். நல்லா எழுதுனீங்களா? எழுதிட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஏதோ எங்க அப்பனும் ஆத்தாவும் கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டுறதுக்கு பாஸ் ஆயிடுவேன். பாஸ் தான் ஆவியா? ஏன் மார்க் அதிகமா எடுக்க மாட்டியா? எடுக்கணும் தான் ஆசைப்படுறேன், ஆனா படிப்பு மாட்டேல ஏறல, அப்படித்தானே? அதெல்லாம் ஏறுது, படிக்கிறதுக்கு மைண்ட் தான் போக மாட்டுது. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இதுக்கு பேர்ல இருக்கா? யாரோ ஃபீஸ் கட்டுறாங்க, நம்ம அப்பா ஆத்தாவா இருந்தாலும் அவங்க தானே கஷ்டப்படுறாங்க, நம்மளா கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதோட நிறுத்திக்கிட்டு படிக்கிறது இல்ல. படிக்காமலாம் இல்ல, இந்தனமா சொல்றேன். படிக்கிறதெல்லாம் மண்டையில ஏறுது, பட் படிக்க தான் மைண்ட் போக மாட்டேதுன்னு சொல்லிட்டு. அப்படியா சொன்ன? அப்படிதான் சொன்னீங்க. சரி, அந்த டாபிக் விடு. படிக்கிறதும் படிக்காததும் உன் விருப்பம். ஏன்னா நீங்களா காலேஜ் போற மாதிரியா போறீங்க? நாங்க காலேஜுக்கு தான் போறோம்னா. எங்க உன் பேக்கை கொடு, எக்ஸாம்னு சொல்ற. எனக்கு தெரிஞ்ச எக்ஸாமுக்கு போறப்போ 2 பேனா ஏதோ ரிவைஸ் பண்றதுக்கு ஒரு நோட்டு போதும். அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த பேக் ஏன் தூக்கிட்டு போறேன்? அது கையில தூக்கிட்டு போக சோம்பேறியா இருக்கு, எங்கேயாவது மறந்து வச்சிருமோன்னு சொல்லிட்டு பேக் எடுத்துட்டு போறேன். பேக் அப்ப மறந்து எங்கேயும் வைக்க மாட்டேன். அதெல்லாம் வைக்க மாட்டேன். இதே பாருங்க, உட்காரும்போது கூட பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருக்கேன். அப்படி இல்லையே, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உன் பையில தான் நம்ம ஊர் கடையில இருக்கிற மொத்த ஸ்நாக்ஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அது ராங் இன்ஃபர்மேஷன். சரி, அதையும் விடு. நீ காலேஜுக்கு போறது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக, மற்றவங்களாம் காலேஜ் போறது எதுக்குன்னு எனக்கு தெரியாது. அதெல்லாம் விடு. அப்புறம் நம்ம பஞ்சாயத்துக்கு வா. டாக்டர், சீரியஸாவே இன்னைக்கு யாரும் தொட்டு பார்க்கல பைக்க அப்படின்ற? ஆமா டாக்டர், நான் கூட தானே இருந்தேன். எப்பவுமே நீங்க வந்து கேட்பீங்க, தொட்டா தொட்டன்னு தான் ஒத்துப்போம்ல, அதை விட்டுட்டு நாங்க ஏன் ஒத்துக்காம இருக்க போறோம்? எப்பவும் நீங்க கழுவி ஊத்துறதை கேட்டுட்டு தானே இருக்கோம். ஆனா இன்னைக்கு உண்மையிலே நீங்க கழுவி ஊத்துறதுக்கு நாங்க ஒருத்தான ஆள் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நாங்க பைக்கு கிட்டே போல டாக்டர். அப்படியா? ஆமா.
ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன். என்னை மறந்து விட்டேன். பைக்கு கிட்ட போலையா? இல்ல பைக்ல குட்டியா ஒரு கேமரா வச்சிருக்கேன் தெரியுமா? அம்மா ஃப்ரண்ட் சைடு ஒரு கேமரா வச்சிருக்கேன். ஸோ யாராவது தொட்டா தெரிஞ்சிரும். உண்மையாவா? ஆமா, பைக்குக்கு ஃப்ரண்ட் சைடு ஒரு கேமரா வச்சிருக்கேன். பைக்கை யாராவது தொட்டாங்க அப்படின்னா அது எனக்கு தெரிஞ்சிரும். ஏன்னா அந்த கேமரா எப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் பைக்கு கிட்ட என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கிற மாதிரி மொபைலில் ஈஸியாக கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அப்படியா? அப்படித்தாம்மா, சும்மா எத்தனை வாட்டி கேட்ப கன்ஃபர்மேஷனுக்கு. இப்போ சொல்லு, பைக்கை யாராவது தொட்டாங்களா இல்லையா? எடி சொல்லுடி, இவ்வளவு தூரம் அவர் சொன்னதுக்கு அப்புறமும் நான் இல்லன்னு தானே சாதிச்சிட்டு இருக்கேன். நீ என்னடா நான் அவர் கேட்ட கேள்விக்கு தலையை குனிச்சிட்டு இருக்க? அப்ப அவர் சொன்னதுதான் உண்மையா? அது 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 நான் தொடல. இப்படி நான் உன் கூட நடந்து வந்தேனா நீ என்ன தொடாதன்னு சொன்னியா? அப்படி தொடாம நடந்து வரலாம். நான் வந்தப்ப என் தாவணி லேசா அந்த முன்னாடி பக்கம் டயர் இருக்குல்ல, அதுக்கு மேல ஒரு கம்பி இருக்குல்ல, எல்லாம் அந்த வண்டியில இருக்கு. ஒழுங்கா சொல்லு, சும்மா இழுபறி இழுத்துட்டு இருக்கேன். அவர் வேற வந்து பண்ற போட்டு உட்காண்டார் தெரியுமா ஈக்குவலா? அதாண்டி நானும் சொல்றேன், நான் தொடாம வரணும் தான் வந்தேன். ஆனா அந்த அந்த கம்பியில தாவணி மாட்டிக்கிச்சு. நீ முன்னாடி நடந்து போயிட்டியா? அதை எடுத்து விடுறதுக்காக நான் பைக்கை தொட்டேன். I am very happy. Start music. ஆனா வேணும்னே தொடலடி. அப்புறம் தாவணி மாட்டிக்கிச்சு. அது எப்படி எடுக்கிறது? தொடாம எடுக்க முடியல. டாக்டரே, சம்பவம் எதர்ச்சியா தான் நடந்திருக்கு. அது பிளான் கிடையாது. நீங்க தான் ஏதோ கேமரா வச்சிருக்கேன்னு சொல்றீங்களே, அதுல எப்படி செக் பண்ணிருப்பீங்கல்ல? செக் பண்ணிட்டேன். அப்ப இது பிளானிங் இல்ல தானே? பார்ப்பு மாதிரி பிளானிங் இல்லையா அப்படின்லாம் நான் கேட்க வரல. வேணும்னு தொட்டிங்களா வேணான்னு தொட்டிங்களா நான் கேட்க வரல. முடிவுக்கு வாங்க டாக்டரே, பஸ் வர டைம் ஆகுது. நான் கேட்ட கேள்வி, பைக்கை தொட்டிங்களா இல்லையா? இப்ப தொட்டம்தான், ஆனா இதுக்கு முன்னாடி தொடலன்னு. சரி, இப்போ நான் கேட்குற கேள்வி, பைக்கை தொட்டிங்களா? தொட்டாங்க. சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு வருவோம். நான் செக் பண்ணிட்டேன். இது வந்து எதர்ச்சியா நடந்த சம்பவம் தான், புரியுதா? அதுக்குன்னு இந்த ஒரு டைம் மன்னிச்சு விடுறேன். சுபா, அப்ப நாங்க போலாமா? முழுசா கேட்டு போங்கண்ணா. இன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்டு இன்சிடென்ட்டா இருந்தாலும் இதுக்கு வரைக்கும் நான் வார்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ஒரு சில பேரோட தொலை தாங்க முடியல. அதனால இதுக்கப்புறம் இன்சிடென்ட்டா நடந்தாலும் நீங்களா போய் டச் பண்ணாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். அப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல நான் இதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா என் பைக் ஒரு பையன், அப்படி இருக்கிற பையனை ஒரு பொண்ணு தேவையில்லாம டச் பண்ணி அவனை டேமேஜ் பண்ணுறதோ இல்லை அவன் மனசை கஷ்டப்படுற மாதிரியோ ஏதாவது பண்ணா அவன் என்கிட்ட ஃபீல் பண்ணுவான். ஏன்னா அவன் ஒரு பேச்சுலர், அவன் எந்த பொண்ணு மேலேயும் ஆசைப்படல. அதனால எந்த பொண்ணும் அவனை தொடக்கூடாது. டாக்டர், பைக்ல பையன் பொண்ணுலாம் இருக்கா? கண்டுபிடிக்க முடியுமா? இது எனக்கு தெரியாத ஆன்சர். பட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என் பைக் ஒரு பையன் தான். எல்லாரும் கண்டுபிடிச்சிருக்காங்களான்னு தெரியாது, பட் நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அதனால அவன் ஒரு பையனா இருக்கிற பட்சத்துல சும்மா சிவி சிங்காரிச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு வந்து அந்த பையனை தொட்டுட்டு இருக்கிறதெல்லாம் சரி வராது. அவன் மனசு சஞ்சலப்பட்டா நான் கேஸ் கொடுக்க வேண்டியது வரும். டாக்டர், நம்பூர்ல இருக்கிறது ஒரு இத்து போன போலீஸ் ஸ்டேஷனு. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க நேரத்தை வீணாக்க போறீங்க. ஆமா, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களாம் சும்மா தானே கிடக்காங்க. நம்ம கேஸ் வச்சு எடுத்து விசாரணை பண்ணட்டுன்னு. வேணாம் டாக்டர், இதுக்கப்புறம் சம்பவம் நடக்காம பாத்துக்கிறேன். சம்பவம் மட்டும் நடக்காம பாத்துக்க கூடாது, மனசு சஞ்சலப்படாமலும் பாத்துக்கணும், புரியுதா? சரி, நான் போயிட்டு வரேன். அது எப்படி பைக் பையனா பொண்ணான்னு கண்டுபிடிக்க முடியும்? ஏடி, பைக்கை தொடலன்னு தானே என்கிட்ட சொன்னேன். இப்பவும் சொல்றேன் நான் தொடல. தாவணி மாட்டிக்கிச்சு, அதை எடுத்து விடாம எப்படி வர்றது? நீ சொல்றபடி பார்த்தா நியாயமா தான் இருக்கு. அந்த ஆள் அநியாயமா இல்லடி பேசுறான். சும்மா வித்த காட்டிட்டு இருக்காரு. இன்னும் ஊர் உலகத்துல இல்லாம இவர் தான் பைக் வச்சிருக்கிற மாதிரி. ஊர் உலகத்துல இல்லாம அவர் பைக் வச்சிருக்கிறதுலாம் கரெக்ட் தான். அவர் சீன் போறதும் கரெக்ட் தான். அவர் தான் ஊர் உலகத்துல இல்லாத பைக்கா வச்சிருக்காருன்னு உனக்கு தெரியுதுல்ல. அப்படி இருக்கும்போது நீ என்ன வெங்காயத்துக்கு அதை தொட்டு பாக்குற? இனிமேல் தொடாதடாமா, முடியல என்னால அந்த ஆளை சமாளிக்க. முயற்சி பண்றியா? அப்ப என்ன சாவடிக்காம விட மாட்டேன்.
என்னமா டீ குடிக்கிற? என்னவோ 2 மினிட்ஸ்ல குடிச்சிருவேன்னா போய் பஞ்சாயத்தை முடிச்சுட்டு வந்துட்டு என்ன குடிச்சிட்டு இருக்கா? பஞ்சாயத்து சுவாரஸ்யமாக போனதில் டீ குடிக்க மறந்து நீ மறந்து பார்த்துட்டு இருந்தானா பாரு. ஏண்டா உனக்கே ஓவரா தெரில, கேமராவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். யாரு ஃபிக்ஸ் பண்ணா? சும்மா அப்புறம் நம்புற மாதிரியே பேசினா. நம்புற மாதிரி பேசினாதான் உண்மை வரும்னு பேசினா. ஆமாம், எனக்கு ஒரு விஷயம் புரியல. என்ன? மனசை யாரும் சஞ்சலப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னியே, அது யார் மனசை யார் சஞ்சலப்படுத்தினாங்க? என் தம்பி மனசுடா. அப்படிங்களா? எனக்கு என்னவோ தம்பி மனசு சஞ்சலப்பட்ட மாதிரி தெரியலையே. தம்பி மனசை வச்சு பேசுகிற மாதிரி அண்ணன் மனசு சஞ்சலப்பட்டிருக்கிறத பதிவு பண்ணிட்டு வந்த மாதிரிலாம் இருக்கு. கிளம்புறேன். இப்போ நீ வரியா வரலையா? ஆன்சர் சொல்லுன்னு சொன்னேன். ஆன்சர் அங்கவே சொல்லிட்டேன். அதை நீ தெளிவாக தானே கேட்டிருக்க. அப்படி இருக்கும்போது திரும்ப நீ மாத்தியே சொல்லியாண்டா, அதுக்கெல்லாம் நல்ல பதில் சொல்ல முடியாது. மரியாதையும் வந்து வண்டியில இரு. அப்புறம் செண்பகம், பஸ் தான் வரல போலயே, வரியா? ட்ரிபிள்ஸ் கூப்பிட்டு போறேன். ஐயோ வேணாம் டாக்டரே, நீங்க கேட்டதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல பரவாயில்ல வாயா. இல்ல இல்ல, நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. பஸ் வரும், முடிஞ்சா பஸ்ல ஏறி வரும், இல்ல நடந்தே கூட ஊருக்கு வரோம். சாமி, இந்த பைக் சங்காத்தமே வேணாம். ஓகே பாய். இப்போ நீ செண்பகத்தையா கூப்பிட்ட? ஆமாண்டா, செண்பகத்தை தான் கூப்பிட்டேன். ஆனால் மச்சான், யார்கிட்ட வேணாலும் நீ உருட்டலாம், புரியுதா? என்கிட்டே மொத்த உருட்டையும் உருட்டுற. நான் கண்டுபிடிக்கிறேன்னு தெரியுது, ஆனால் சமாளிக்கிறேன்னா. நான் யாரையும் சமாளிக்கல, எதுக்கும் சமாளிக்கல, புரியுதா? ஒழுங்கா வாயை முட்டு வா போவோம். அம்மா ராகு கிளம்பிட்டலாம். அவள் ஊருக்கே போயிருந்திருப்பா. சுச்சோ, நம்ம தான் லேட்டா. சந்தோஷ் வர கத்துவான், அதுக்கு வேலை ஈஸ்வரி கத்துவா. நம்ம சீக்கிரமா போயிடலாம்னா. Play the song. கரக்கட்டங்களுக்கு இது ஒண்ணுதான் கேடு. வந்துருவா மினிக்கிட்டு. ஏனுங்க அம்மனி, அங்க போடலையா? நான் வர்றத பார்த்த உடனே இந்த ரேடியோ போட்டியில போட்டுருவீங்கல்லங்க, ஏங்க போடல? ஐயா அம்மனி கொஞ்சம் கதை இரு ஒரு நிமிஷம். இந்த பொட்டிக்கு என்னாச்சுன்னு தெரியல. நான் பாட்டு போட்ட அம்மனி பாட மாட்டுது. சொன்ன இல்லைங்களா, அம்மனி டீ கடைக்கு பின்னாடி ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்குன்னு சொல்லிட்டு. இவங்க தான் நம்ம டீ கடை ஓனர், அதாவது மிஸ்டர் அன்பழகன். அவரோட ஒய்ஃப் தான் அம்மனி. இவங்க தான் நம்ம சந்தோஷோட குடும்பம். எல்லார் வீட்லயும் இருக்கிறது தான் நம்ம மாமியார் மருமக சண்டை. இந்த வீட்டுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகும். ஆட்டிக்கு என்ன கோவம் அப்படின்னா, பெத்த அம்மாவோட பேரை வைக்காம கட்டின பொண்டாட்டி பேரை வச்சுட்டானேன்னு அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பாட்டிக்கு ஒரு விதமான கோவம் இருந்துதான் இருக்கு. அது அவங்க நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் சரி, அப்படியே பழகிட்டாங்க. சரிம்மா அட்மினே, சார் கேட்ட மாதிரி பாட்டை போட்டுருங்க, இல்லைன்னா அன்பழகன் கோச்சுப்பாரு. இருக்குது வானம் எனக்கு தானே, தினம் எனக்கு தானே, நெஞ்சை இழுக்குது ராகம் உனக்கு நானே, இனி இங்கு உனக்கு நானே, இடைய செய்து இசை பிறக்குது கொடி பறக்குது மேலே. ஏனுங்க சாப்பிட்டீங்களா? அதான் மதியம் சாப்பிட்டேன் அம்மனி. இருந்தாலும் நடுவுல இந்த மாதிரி தின்பண்டெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கல. நீங்க மாட்டுக்கு உங்க உட்காந்துருக்கீங்க. உங்க உடம்புக்கு என்னாச்சும் ஏதாச்சும் வீட்டுல எனக்கு வேலையே ஓட மாட்டேதுங்க. என் அம்மனிக்கு எப்பவுமே என் மேல பாசம் தானே. பாசமுள்ள பாயாசமுள்ள நடிக்கிறடா. அம்மியாரே, நான் என்னைக்காவது நடிச்சிருக்கேனா சொல்லுங்க? எப்பவுமே நான் என் புருஷனை லவ் பண்றேன். எங்க லவ்வுக்கு எப்பவுமே நீங்க தடங்களா இருக்கீங்க. ஆனா நான் அதை பொருட்படுத்துறது கிடையாது. ஏன்னா நீங்க என் கணவர் மிஸ்டர் அன்பழகன், அவருடைய ஒரே ஒரு மம்மி, என்னுடைய மாமியார். அம்மா நல்லா பேச கத்துக்கிட்டாமா. ஆமா, எஜுகேட்டடா பிள்ளைங்களை படிக்க வச்சிட்டு இருக்கல, அப்ப நான் எஜுகேட்டடா தானே இருக்கணும். எப்பவுமே அம்மனி பேசுறதே ஒரு விதமான ஸ்டைல் தான். அம்மா பேசினாலே கவுந்துருவான், இதுல வேற பீட்டு விடுறா. இல்ல இங்க பாருடா அம்மி. மம்மிய நீ எப்பவுமே டம்மியா தான் வச்சிருக்க, அது உனக்கு புரியுதா? அப்படிலாம் இல்ல மம்மி. எங்க அப்பன் ஆத்தாலும் நான் பிறந்த ராசியில தான் ஏக்கர் கணக்கா இடம் வாங்கினு சொல்லி அந்த முனியாண்டி சாமிக்கு வேண்டிக்கிட்டு முனியம்மா அப்படின்னு அழகான பேர் வச்சாங்க. அந்த பேரை கடைக்கு வைடா, உனக்கு நல்லா பிசினஸ் போகும்னு நான் சொன்னா, முனியம்மான்ற பேர்ல என்னத்த நீ கேட கண்ட? அதை விட்டுட்டு அம்மனியா அம்மனி, இதெல்லாம் ஒரு பேரடா? மம்மி சும்மா இருடான்னு சொல்லிட்டேன். மம்மி, உன் ராசி உங்க வீட்டுல ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இப்ப இது யாரு விடுங்கிற? மம்மி நான் அப்படி சொல்ல வரல. பேசுடா, கவனிச்சுட்டு தான் இருக்கேன். கொஞ்ச நாள் ஆளே தெரியலன்னு. மம்மி தப்பு சொல்லல. இப்போ நீங்க உங்க வீட்டுல ராணியா வளர்ந்துருக்கீங்க. என் புருஷனே என்ன ராணியா தான் வச்சிருந்தாரு. மம்மி நானும் உங்களை ராணியா தான் பாக்குறேன். அந்த ராணியோட பேரை வைக்கிறதுக்கு உனக்கு மனசு வரலையா? மம்மி நீங்க தானே சொன்னீங்க பொண்டாட்டியை நல்லா பாத்துக்கணும், அவன் மனசு போனாம நடந்துக்கணும்னு சொல்லிட்டு. அதனாலதான் அவன் மனசு போனக்கூடாதுன்னு ஆரம்பிக்கிற பிசினஸ்க்கு அவ பேரை வைக்கணும்னு வச்ச மம்மி. ஏலே, இந்த டீ கடையில ஒழுங்கா வியாபாரம் நடக்குதா? அதெல்லாம் நல்லா தான் நடக்குது மாமியாரே, நீங்க ஊசி தேடி விட்டு பாக்காதீங்கண்ணா. மம்மி அதெல்லாம் கல்லா கட்டுதுன்னா. என்னத்த கட்டுதோ, கல்லாவுக்கு மேலையும் கட்டணும் அப்படின்னா இந்த போர்டை மாத்தினா உண்டு, புரியுதா? அம்மனி டீ கடையை மாத்திட்டு முனியம்மாள் டீ கடை அப்படின்னு வச்ச அப்படின்னா இன்னும் பிசினஸ் நல்லா போகும். அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். மம்மி கல்யாண வயசுல பிள்ளைங்க இருக்கு, அதை மறந்துட்டு காதல் பண்ணிக்கிட்டு தெரியாதீங்க. காதல் உனக்கு சும்மாவே நான் பேசுறது காதல ஏறாது. இதுல இவ வேற வந்துட்டா, இதுக்கப்புறம் பேசி ஒன்னும் ஆக போறதில்ல. நான் போயிட்டு வரேன். இருங்க மம்மி.
இல்லப்பா இருந்து என் மரியாதையை கெடுத்துக்க நான் விரும்பல. நான் கிளம்புறேன். எம்மா நீ வந்த வேலையை பாரு. புருஷனை எப்படி கைக்குள்ள போட்டுக்கிறதுன்னு உனக்கு தான் நல்லா தெரியுமே. வேணாம் மினிக்கியாட்டம் சாயந்தரம் வந்துருவா கிளம்பி. பொழுது அன்னைக்கு வெயில்ல உட்காந்து இவன் கூட பாடுபடுறது நானு. நல்லா காத்தடிக்கிற நேரத்துல சாயங்காலம் கிளம்பி நைட்டு வரைக்கும் வந்து உட்காந்து என்னத்தை தான் அப்படி பேசுவாளா புருஷன்கிட்ட. மாமியாரே, அப்ப காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வீட்டுல நான் சும்மா ஃபேனை போட்டுட்டு உட்காந்துருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஆக்கிறது, அழிக்கிறது, கழுவுறது, பெருக்கிறது இதெல்லாம் யார் பண்றாங்க? உங்க புள்ள என்ன வீட்டுல வேலைக்காரியா வச்சிருக்காரு? ஏம்மா அதெல்லாம் ஒரு குடும்ப பொம்பளை செய்யற வேலை தானே. குடும்ப பொம்பளை செய்யற வேலைன்ட்டு தான் காலையில இருந்து அங்க நான் வேலை செய்யறேன். சரி சாயந்தரம் டீ கிளாஸ் கழுவணும், இந்த பர்னர் எல்லாம் கழுவி வைக்கணும்னு வரேன். நான் என்னவோ புருஷன மயக்க தான் கடைக்கு வரேன், நீங்க முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு நான் ஆளாக முடியுமா? வந்து நீ இதெல்லாம் கழுவி வச்சா பரவாயில்லையே. என் புள்ள மனசு இல்ல கழுவி விட்டுற. மம்மி அப்படிலாம் இல்ல, பொழுதுக்கு அவ வீட்டுல கஷ்டப்படுறா, சாயந்தரம் வந்து கடையிலயும் கஷ்டம் தான் படுறா. போதும்பா பேசி மாலாத புருஷனை பண்ணாட்டிக்கிட்டையும் நீங்க எதையோ பண்ணி தொலைங்க. நான் போறேன். ஏன் மாமியாரே, நீங்க வேணா இருந்து கிளாஸ் எல்லாம் கழுவி வச்சுட்டு பொறுமையா வரீங்களா? நான் வந்த நடைய பார்த்துட்டு வீட்டு கிளம்புறேன். நான் வீட்டுல இப்ப பெருசா வேலை எதுவும் இல்ல, ராத்திரிக்கு சமைச்சு வச்சுட்டு தான் வந்திருக்கேன். சரி வேலை இருந்தா பாத்துட்டு போகணும். ஆனா நீங்க பேசுற பேச்ச பார்த்தா நான் கிளாஸ் கழுவல. இப்படியே உங்க புள்ள மனசையும் கழுவாம கிளாஸையும் கழுவாம நான் வீட்டுக்கு போறேன். நீங்க வேணா உங்க புள்ள மனசை அப்படியே பாதுகாத்து வச்சுக்கிட்டு இந்த கிளாஸ் பர்னர் இதெல்லாம் கழுவி வச்சுட்டு வீட்டுக்கு வரீங்களா? என்ன மாமியாரே பதில் சொல்லாம போறீங்க? எம்மா இன்னும் கொஞ்ச நேரம் தான். பிள்ளைய நீயே பார்த்துக்க, கடையை நீயே பார்த்துக்க. இதெல்லாம் கழுவாம கிளம்பி ஓடிடுவா. நம்ம இங்க இருக்க தேவையில்ல. இப்போதைக்கு நம்மளுக்கு வீரியத்தோட காரியம் தான் முக்கியம். எல்லாத்தையும் கழுவி வைக்கட்டும். கிழவி உண்மையை உறக்க சொன்னோன்னு ஓடுது பத்தியா மாமியாரே? ஏன் போடி, நீனாச்சும் உன் புருஷனாச்சு. ராசா ராசா உன்னை வச்சிருக்க நெஞ்சிலே ரோசா பூவை போல. அடி கண்ணே கண்ணே உன்னை கண்ணுக்குள்ள வச்சனே கண்ணு மணிய போல. எனக்கு அம்மனி ராசா கொஞ்சம் பொறுமையா கழுவிட்டுமா? அப்படிலாம் சொல்லக்கூடாது அம்மனி. என்னதான் பாசம் ஒரு பக்கம் இருந்தாலும் பாயாசம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம பார்க்கணும் இல்லையா? அதனால வா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கழுவு, அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசுவோம்னா. நாங்க எது எப்படி இருந்தாலும் வேலையிலே குறியா இருக்கீங்க. குழப்பம் அதானம்மா, அதானே பார்க்க முடியும். காசு 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 எல்லாத்துலயும் காசே பாருங்கண்ணா. காசு இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாதுடி. அம்மா நம்ம புள்ள கல்யாணத்தை பத்தி பேசுனீங்கல்ல, அதான் என் தங்கச்சி மாவுல கட்டலாம்னு சொல்றேனே. ஏன்னா என் தங்கச்சி நல்ல வசதியா இருக்கா, பொண்ணுக்கு நல்ல நகையை போட்டு கட்டி கொடுப்பா பாத்துக்க. எங்க அண்ணன் மோளும் ரெடியா தானங்க இருக்கா, அவளுக்கு நல்ல நகையை போட்டு எங்க அண்ணன் கட்டி கொடுப்பான் பாத்துக்குங்க. சரிடி, நான் எதுவும் குத்தம் சொல்லல. எனக்கு இந்த பொண்ணு அந்த பொண்ணு எல்லாம் இல்ல. இவங்களை விட அவங்க ஒரு பொண்ணு வசதியா போட்டாலும் அந்த பொண்ணை கட்டுவோம், இல்ல அவங்கள விட இவங்க ஒரு பொண்ணு வசதியா போட்டா இந்த பொண்ணை கட்டுவோம். எங்க இருந்தாலும் கோணமான பொண்ணா பாக்கணும்ல. ஏன் குணத்துக்கு என்ன போற இருந்த போது நீ கூட தான் யாருன்னு தெரியாம நான் கட்டிட்டு வந்தேன். கட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப என் குணத்துக்கு நீ ஏத்த மாதிரி இருக்க, உன் குணத்துக்கு நான் ஏத்த மாதிரி இருக்கேன். அந்த மாதிரி பழகிட்டு போட்டோம். ஆனா நீங்க வரதட்சணையில பாக்குறீங்க. இப்பவும் சொல்றான் மணி, வரதட்சணை தான் முக்கியம். என் புள்ள வாழ்க்கை நல்லா தான் இருக்கும், அதெல்லாம் எந்த குறையும் வந்துடாது, அவன் வாழ்ந்துப்பான். ஆனா உங்க தங்கச்சி மவளும் படிக்கல, எங்க அண்ணன் மவளும் படிக்கலையே, நம்ம புள்ள நல்லா படிச்சிருக்கானே. இருக்கட்டும், படிக்காத பிள்ளைதான் சொல்ற பேச்சு கேட்கும். படிக்காத பிள்ளைய கட்டி வச்சா அந்த 4 வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆகும். அப்புறம் அதுவும் வேலை பார்க்கறேன்னு சொல்லி சம்பாதிச்சுலாம் கொடுக்கும். இருந்தாலும் அதுக்கு நம்ம அடங்கி போற மாதிரி இருக்கும். அதனால வேணாம், நம்ம படிக்காத பிள்ளைய பார்ப்போம். நம்மளுக்கு வரதட்சணை கிடைக்குதுல்ல, அது போதும். ஏனுங்க நான் சந்தோஷத்துப்பானா ஒத்துக்காம எங்க போயிட்டு வரதோற? இருந்தாலும் அவன ஒரு வார்த்தை கேட்பாங்க. அதெல்லாம் போன போட்டு உங்க அண்ணங்காரன் எவ்வளவு பவுன் போடுறான்னு கேளு. நான் ஒரு போன போட்டு என் தங்கச்சிக்காரி எவ்வளவு பவுன் போடுறான்னு கேட்கறேன். நம்ம முடிவு பண்ணிட்டு இதான் பொண்ணுன்னு சொன்னா வந்தாலும் கட்ட போறான். அப்படின்றீங்க? அதெல்லாம் கட்டுவான். கட்டலாம் தோட உரிச்சு தொங்க விட்டுற மாட்டான். என்னடா நீ சீக்கிரமா வந்துட்ட? நீங்க எல்லாரும் தான் லேட்டு, அதுக்கு நானும் லேட்டா வர முடியுமா? சரி யாராவது ஒருத்தவங்களாச்சும் முன்னாடியே வந்துருவீங்கன்னு சொல்லிட்டு நான் அப்பலாம் வந்தேன். சரிங்க சார், உடனே மூஞ்ச தூக்கி வச்சுட்டு நிப்பீங்களே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீயாவது வந்தியே, வா உட்காரு. அப்புறம் மிஸ்டர் சந்தோஷ், இன்னைக்கு வேலைலாம் எப்படி போச்சு? அதெல்லாம் நல்லா தான் போச்சு, எப்பவும் போல. ஈஸ்வரி நானும் அவங்க மளிகை கடைக்கிட்டே உட்காந்து வேலை பார்த்தோம். ஏன்டா ரிலாக்ஸா வேற எங்கேயாவது இடத்த மாற்ற வேண்டியதானே? எங்கே இடத்த மாத்துறது? எங்க டீ கடையில் உட்காரதுக்கு அவங்க மளிகை கடையே பெட்டர் தான். ஆண்டா 2 பேரும் இப்படி இருக்கீங்க, ஏதாவது ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கலாம். தோ இங்க நம்ம உட்காந்து பேசணும்ல, இங்கேயே நல்லா தான் இருக்கு, இங்கே உட்காந்துச்சு வேலை பார்க்கலாம்ல. அவர் கிடைக்க மாட்டுது, என்ன பண்றது? டேய் டவர் கிடைக்கிற இடமே கொஞ்சம் ஃப்ரீ மைண்டடா இருக்கிற மாதிரி உட்காருங்க. நீ சொல்ற மாதிரி உங்க டீ கடையில் உட்காரது வேஸ்ட் தான், அவங்க மளிகை கடையில் உட்காரது வேஸ்ட் தான். ஆனால் ஒத்துக்க மாட்டாங்களே. எங்க பாதி நேரம் நான் டீ கடைக்கு போக வேண்டியதா இருக்கு, பாதி நேரம் அவன் மளிகை கடையில் மளிகை சாமான் தான் கொடுக்குறா. உங்களை சொல்லி தப்பு இல்லடா, உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தாங்க பாரு, அவங்கள சொல்லணும்னா. நானும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணாம் தான் சொல்றேன். எங்க கேட்டு தொலைறாரு இந்த மேனேஜர்? இல்லப்பா, கொரோனா டைம்லேருந்து நாங்கள் பழகிட்டோம், அதனால நீங்க வீட்டில இருந்து வேலை பார்க்கறது எங்களுக்கு நல்லா மிச்சமாகுது, அதனால நீங்க வீட்டில் உட்காந்தே வேலை பாருங்கப்பான்றாரு. கம்பெனியோட வளர்ச்சியை கொரோனா டைம்ல தான் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஹாஸ்பிட்டல் எப்படி போச்சு? அதெல்லாம் நல்லா தாண்டா போகுது, எப்பவும் போல இந்த மந்த் ஒரு கம்ப்ளைண்ட், அவ்வளோதான். யார் தாண்டி அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறா? அதான் தெரியல, தீவிரமா எங்க சைட் நாங்களும் தேடிட்டு தான் இருக்கோம், யாருன்னு தெரியல அன்னைக்கு இருக்குன்னு. இருந்தாலும் பெரிய பிரச்சனைலாம் பண்ணாதீங்க, எதுவாக இருந்தாலும் போலீஸ் மூலமா மூவ் பண்றது தான் நல்லதுன்னா. எது இத்து போன போலீஸ் ஸ்டேஷன் இந்த ஊர்ல ஒன்று இருக்கே, அந்த போலீஸ் ஸ்டேஷன் மூலமா மூவ் பண்ணலான்றியா?
இது போன போலீஸ் ஸ்டேஷனாக இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் தானே. அம்மனு வாய மூடுறான். அம்மாஞ்சி மாதிரி எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டு. போலீஸ் ஸ்டேஷன்னா அதுக்கான ஒரு கம்பீரம் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது போலீஸ் ஸ்டேஷன். மற்றபடி போலீஸ் ஸ்டேஷன் பேர் வச்சுட்டாங்க அதனால அது போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்லாம் சொல்ல முடியாதுன்னு. போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறவங்களே எங்கே போய் பெட்டிஷன் கொடுக்கலாம் தான் வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு முறையாக ஒரு இன்ஸ்பெக்டர் இன்னுமே அப்பாயிண்ட் பண்ணல. என்னவோ உண்மைதான். இருந்தாலும் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க மேல இடத்துக்கு ஏதாவது லெட்டர் கொடுப்பாங்களா? அப்படி வெளியூர் ஸ்டேஷன்லேருந்து யாராவது வந்து பார்க்க கூட சான்ஸ் இருக்கு. மிஸ்டர் சந்தோஷ், நீங்கள் அமைதியாகவே இருங்கன்னு. நீங்கள் ஐடியாவே கொடுக்க வேணாம், நாங்களே பார்த்துக்குறோம். ஏன் என்ன என்னன்னா என்ன, எல்லா காரியத்துக்கும் பயந்துக்கிட்டே இருந்தா சேவெல்லாம் செய்ய முடியாது. ஏன் அப்படி சொல்லலாம். இருந்தாலும் சரி அதை விடு, நம்ம இப்போ ரிலாக்ஸாக பேச தான் வந்தோம். அதை விட்டுட்டு ஏன் திரும்ப ஊர் பஞ்சாயத்து எடுத்து வீணாக்கிட்டு நாள் ஃபுல்லாக ஊர் பஞ்சாயத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கொஞ்ச நேரம் தான். அப்படி இருக்கும்பொழுது அதை பற்றி பேசி இப்போ ஒன்றும் நம்ம டென்ஷன் ஆக தேவையில்ல. சரி இருந்தாலும் நீ அவனுங்க கூட பார்த்து இருன்னா. பார்த்துக்கிறேன்டா. அப்புறம் சொல்லு. உங்க அப்பத்தா இருக்குல்ல, ஆமாம். கடை பக்கம் வந்திருந்தது. அதான் நம்ம ஈஸ்வரி மளிகை கடை பக்கம். சரி, வீட்டில் ஏதாவது சமைக்கிறதுக்கு சாமான்லாம் வாங்க வந்திருப்பாங்க. வாங்க தான் வந்தாங்க. அப்படி வாங்க வந்தப்பதான் எங்க 2 பேரையும் பார்த்துட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்களா? எப்பவுமே உங்கள்கிட்ட பேசி தானடா இருப்பாங்க. அதுவும் உங்ககிட்ட ரொம்பவே கதை அடிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நீ அதிகபட்சமா பேசுறதே அவங்க கிட்ட தான் நினைக்கிறேன். என்ன பண்றது, என்னையும் ஒரு ஆளா மதிச்சு பேசுறதுல அப்பத்தா. ஏய், உன்னை எல்லாரும் ஒரு ஆளா மதிச்சு தான் பேசுறோம். நீ ஏன் மைண்ட்குள்ள அப்படி செட் பண்ணிக்காதடா. பரவாயில்ல விடு, நான் அதெல்லாம் பத்தி என்னைக்குமே யோசிச்சது கிடையாது. சரி, விஷயத்துக்கு வா. என்ன சொன்னாங்க? கஷ்டப்பட்டு அவங்க அப்பா தள்ளாத வளர்த்துட்டேன். அதுக்கப்புறம் அவள் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டா. ஏதோ இருந்த சொத்து பத்தெல்லாம் விற்று உழப்படிச்சு படுக்க வச்சுட்டேன். இப்போ அவளாம் ஆசைப்பட்ட மாதிரி அதுவும் நம்ம ஊருக்கே டாக்டராக வரணும்னு நினச்சா வந்துட்டா. தம்பி, இதுக்கப்புறம் இந்த அப்பத்தாவுக்கு என்ன ஆசை இருந்துற போது? என்ன ஆசை இருந்துற போது? அதனால ராகவி எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்டு சொல்லு. மாப்பிள்ளை வரன்லாம் வந்துட்டு தான் இருக்கு. ராகவி ஓகேன்னு சொன்னா வரனை பார்க்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்களா? ஆமாம், உனக்கு எப்படி தெரியும்? பாட்டி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு தானே இருக்கு. டெய்லி என்ன பார்க்குற யாராவது ஒருத்தவங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. பரவாயில்ல, பாட்டி இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிருக்குன்னு. புரியல. இல்லை, பாட்டி இவ்வளோ நாளாக யார்கிட்டயும் சொல்லி எப்படியாவது ஒருத்தவங்க வந்து என்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லிடுவாங்க. நான் அதெல்லாம் காதில் வாங்காமல் போயிடுவேன். பட் இந்த வாட்டி பாட்டி டிஃப்ரெண்ட்டாக ஒன்றை செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஏன் நான் சொன்னா கேப்பேன், பாட்டி தெரிஞ்சு வச்சிருக்கு. அதனால என்னை விட்டு சொல்ல சொல்லியிருக்கு. சரிடா, இப்போ நான் என்ன பண்ணணுங்கிற? என்ன பண்ணணும்னு கேட்டா கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும்னு சொல்றேன். சரி. சரியா? ஆமாண்டா, எல்லாரும் சொன்னாங்க. அப்பெல்லாம் எனக்கு என்னவோ விருப்பம் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நீயே டேரெக்டாக வந்து கேட்குற. நீ சொல்லி நான் கேட்பேன்ற நம்பிக்கையில் தானே பாட்டி சொல்லி அமைச்சிருக்கு. அப்படி இருக்கும்பொழுது பாட்டி நம்பிக்கையும் உன் நம்பிக்கையும் நான் ஏன் வீணாக்கணும்? அப்ப பாட்டிக்கிட்ட உனக்கு சம்மதம் சொல்லிடவா? சொல்லிடு சந்தோஷ். உண்மையாவே உனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் தானே? உண்மையாவே விருப்பம் தான். நீயே மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணு. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன். என்ன? வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும். ஏன்னா உனக்கே தெரியுது எங்கள் அப்பா என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, ஆளாக்குனாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது அந்த அப்பத்தாவை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தால் எனக்கு ஓகே. சரி, தேடுவோம், அமையும் கண்டிப்பா. சரிடா, போதுமா? திருப்தியா ஆன்சர் சொல்லிட்டேன்னா நீ ஏன் எங்கள் அப்பா சொல்லிடு. ராகவி, சொல்டா. உண்மையா உனக்கு கல்யாணத்துல விருப்பம் தானே? உண்மையா எனக்கு விருப்பம் தான்டா. போதும், நான் வந்துட்டேன்னா. நீ வேற, அவ வந்துட்டா அதனால அவகிட்ட பேசிட்டு உட்காந்துருந்தேன். அதுவும் இன்ட்ரெஸ்டா ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தோம். அதான் நீ வந்ததை கவனிக்கல. எனக்கும் தாண்டா ரொம்ப நாளா புரியல. அது எப்படின்னே தெரியல. எல்லாரும் அசம்பிள் ஆகணும்னு பேசிட்டு இருப்போம். ஆனா எல்லாரும் அசம்பிள் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்க 2 பேரும் உட்காந்து ஒரு அசம்பிளியே கூட்டிடுவீங்க. அது எப்படி இருந்தா எனக்கும் புரிய மாட்டுது. அப்படிலாம் இல்லடா, நான் சீக்கிரமா வந்துடுறேன். உங்களெல்லாம் பாக்குற ஆர்வத்துல. உங்களை பாக்குற ஆர்வத்துல தானே வரேன். டேய் டா, எங்க எல்லாரையும் பாக்குற ஆர்வத்துல தானே வரேன் அப்படின்னு கேட்கறேன். வேற ஒன்றும் இல்ல. இங்க பாரு, எல்லாரும் உன்னை இப்படியே கலாய்க்கிறாங்க. ஆனா நான் உன்னை கலாய்க்கிறதுல பாத்துக்க. பட் நானும் கலாய்க்கிற மாதிரி என் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா அப்புறம் சம்பவம் வேற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பாத்துக்கலாம். போய் உன் தம்பி அந்த பக்கம் பகுமானமா நிப்பாட்டிட்டு வா. இதோ போய் நிப்பாட்டிட்டு வரேன். அந்த பக்கம் நிப்பாட்டா யாரும் டச் பண்ண மாட்டாங்க. அப்புறம் தாங்க முடியலடா, போய் நிப்பாட்டிட்டு வா. ஏய் ஈஸிங்க, வாரா வந்துகிட்டு இருக்கா. உட்காந்துருந்தோம். சரி, ஒரு மாதிரியா இருக்கு, போய் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்னா. உண்மைதான், எங்க எல்லாருக்கும் ஒரு மாதிரியா தான் இருக்கு. சாயங்காலம் நாங்க ரிஃப்ரெஷ் ஆகிட்டு தான் வரோம். பட் நாங்களா ரிஃப்ரெஷ் ஆக போற கேப்ல தான் நீங்க 2 பேரும் ஒரு அசம்பிளியை கூட்டுறீங்க. எனக்கு எப்பவும் வேலை இருக்குடா, அதனால நான் அப்படியே அழுக்கு ட்ரெஸ்ஸோட சுத்திட்டு இருக்கேன். உங்களுக்கு இதுக்கப்புறம் வேலை இல்லை, ஸோ அதனால ரிஃப்ரெஷ் ஆகிட்டு உங்க வேலையை பாக்குறீங்க. நம்புறேன்டா. மகாராணி, போடா, போய் பார்க் பண்ணிட்டு வாடா. காதுல வாங்க மாட்டாளு. எல்லாரும் சொல்றது பேசாம உண்மையா தான் இருக்குமோ? போடாடே. ஏய், உனக்கு என்னடா பிரச்சனை இப்ப? அவனுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, எனக்கு சேம் பிரச்சனை தான். என்ன உனக்கு என்ன? என்ன அப்படி என்ன மட்டும் திரும்பி முறைக்கிறேன்? அது எப்படி நாங்களாம் வரதுக்கு முன்னாடி எப்ப பார்த்தாலும் நீ மட்டும் வந்து உட்காந்துடுறேன். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் மதிக்கிறேன், அதனால சீக்கிரமா வந்துடுறேன் உங்களை பாக்குற ஆர்வத்துல. அப்படி எது எனக்கு தெரியலையே. லே, இங்க பாரு, நீயாச்சும் பாக்குற 1 மணி நேரத்துல தான் அவனை டிசைனா கேள்வி கேட்கற. ஒரு நாள் ஃபுல்லா என் கூட தான் உட்காந்துருக்கான். அந்த ஒரு நாளும் நான் டிசைனா கேள்விலாம் கேட்டு பார்த்துட்டேன். எதுக்கு ஆளு அசைஞ்சு கூட பதில் கொடுக்க மாட்டான்.
இஸ் இட் மிஸ்டர் சந்தோஷ்? பார் விஷ்ணு, தேவையில்லாம கதை பேசிட்டு இருக்காத சொல்லிட்டேன். நம்ம எதுக்கு வரோம்? ஜாலியா பேசி ரிலாக்ஸா இருக்கணுன்றதுக்காக வரோம். அந்த வேலையை மட்டும் பாரு சொல்லிட்டேன், அவ்வளவுதான். விஷ்ணு கம்மனிரு. ஏன்டா வந்தது வராதுமா அவங்ககிட்ட அலப்பறையை கூட்டிட்டு இருக்கீங்க? சம்மந்தப்பட்டதுங்களே சம்மந்தம் இல்லாம தான் பேசிட்டு இருக்குதுங்க. அப்படி இருக்கும்பொழுது நம்ம மட்டும் சம்மந்தப்படுத்துறதுனால ஏதாவது நடக்க போதா? ஆமா, அப்புறம் சந்தோஷ் வர்ற வழியில உங்க அப்பத்தாவை பார்த்தா என்னமாப்ப? இல்ல உனக்கு எதுவும் அலைன்ஸ்லாம் பார்த்துட்டாங்களா மேடம்? உங்க அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்ல உங்க மாமன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதான்றதுல தான் பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருக்காமே. அட பாவி, சொல்லவே இல்ல. உண்மையாவா இல்ல கலாய்க்கிறியா? சீரியஸா தான்டா சொல்றேன். நீ வேற, அவங்க அப்பா தான் சொல்லுச்சு, அவங்க அப்பா தான் முடிவு பண்ணி வச்சிருக்காராம் அவர் தங்கச்சி பொண்ணை கட்டுறதா இல்ல அவங்க அம்மாவோட அண்ணன் பொண்ணை கட்டுறதான்னு சொல்லிட்டு. ஏலே, அவங்க அத்தை பொண்ணு மாமா பொண்ணு ரெண்டும் ஊர் திருவிழா போறமே அந்த ரெண்டு பிள்ளையாடா? ஆமா, அவங்களே தான். ஏன் அந்த பிள்ளைங்க ரெண்டும் படிக்கலடா? படிப்பு தான் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, எலிஜிபிள்ல படிப்பு வரல. அப்புறம் அது அவங்க அப்பா முடிவு பண்ணியிருக்காப்லையா, அதாவது அவர் தங்கச்சி பொண்ணுக்கு நிறைய பவுன் போடுறாங்களா இல்ல சந்தோஷோட அம்மா இருக்காங்களா அவங்க அண்ணன் பொண்ணுக்கு அதிகமா பவுன் போடுறாங்களான்னு. ரெண்டு பேர்ல யாருக்கு பவுன் அதிகமா போடுறாங்களோ, அதாவது ஒரு கிராம் வித்தியாசம் வந்தாலும் பரவாயில்லையா, அவங்களுக்கு தான் சந்தோஷம் கல்யாணம் பண்ணி வைப்பாராம். இல்லை ஏன்டா அந்த முடிவு? ஏன் சும்மாவே அவங்க அப்பா ஆடுவார். இப்போ சொல்லவா வேணும்? தங்க விலை வேற ஏறிக்கிட்டே போகுது. வரதட்சணை அதிகமாக கொடுக்குறேன்னு சொன்னா இவருக்கு நான் கசக்கவா போகுது, எப்படா தள்ளி உள்ளான்னு தான் யோசிப்பாரு. ஏய், நீ என்னன்னவோ சொல்லு, ஆனா அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். சந்தோஷ் என் சாமி உண்மையாவுப்பா? டேய் சந்தோஷ், அவன் உன்னை கலாய்க்கிறான் தான் இப்போ வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருக்கேன். உண்மையாவடா? அலைன்ஸா பாக்குறாங்க. நம்ம கேங்ல யார்டா ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணுவோம் நானே எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது சந்தோஷ் உனக்கு அப்பா கல்யாணம்? ஆய திறந்து சொல்லுங்கள் மிஸ்டர் சந்தோஷ். நம்ம கேங்ல ராகவிக்கு தாண்டா கல்யாணம் ஆகும் நான் இருக்கேன், புரியுதா? ஏன்னா அவங்க அப்பா இன்னைக்கு கூட அந்த மளிகை கடையில பேசிட்டு இருந்தது, ராகவி எப்படியாவது கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைங்க அப்படின்னு சொல்லி. என்கிட்ட கூட லைட்டான ரெஃபரன்ஸ் தான் போட்டுச்சு, பட் நம்ம சந்தோஷ் கிட்ட தான் ஸ்ட்ராங் ரெஃபரன்ஸா போட்டு போச்சு. ஓஹோ, ஆமாண்டா, ஸ்ட்ராங் ரெஃபரன்ஸை சந்தோஷ் கிட்ட தான் போட்டிருக்காங்க. அதனால சந்தோஷ் இவ்வளோ நேரம் என்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கோ ராகவி, பாவம் உங்க அப்பா தான் உனக்கு கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க, ஆளாக்கி பார்த்துட்டாங்க, அதனால கல்யாணம் பண்ணி பார்க்கறதுல தான் உங்களுக்கு கொஞ்சம் நஞ்ச சந்தோஷமும் இருக்கு, அதனால கல்யாணம் பண்ணிக்கோ ராகவி இப்பதான் அட்வைஸ் சொன்னான். ஓஹோ, அந்த அட்வைஸ் தான் போயிட்டு இருந்ததோ? ஆமாண்டா மாறா, அந்த அட்வைஸ் தான் போயிட்டு இருந்தது. அதுக்கு தங்களின் கருத்து என்ன தெரிவித்தீர்கள்? இது வரைக்கும் அப்பதான் யார்கிட்டயே சொல்லி அமிச்சது, அப்பெல்லாம் நான் ஒத்துக்கல தான். அதான் தெரியுமே, நான் கூட டைப்பா கேட்டு பார்த்துட்டேனே. டேய், அப்பெல்லாம் எனக்கு ஒன்றும் தோணல, நான் சொல்லல. தெரியுமா, தோணல சொல்லல, பட் சந்தோஷ் இன்னைக்கு கேட்டிருக்கான்ல, அதுக்கு என்ன பதில் சொன்னீங்க? என்ன பதில் சொன்னா, சந்தோஷ் கேட்கறப்ப எனக்கு ஒத்துக்கணும்னு தான் தோணுச்சு. உண்மையாகவா? உண்மையாதான். அதனால சந்தோஷ் கிட்ட ஓகேன்னு தான் சொல்லியிருக்கேன். அப்பத்தா கிட்ட நீயே உன் வாயால சொல்லிட்டு மாப்பிள்ள பார்க்க சொல்லு, பட் வீட்டோட மாப்பிள்ளையா மட்டும் இருக்கணும் அவரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு சந்தோஷ் என்ன சொன்னாப்ல? நானே உங்க அப்பா வச்சிருக்கிற ப்ரொஃபைல்லாம் வாங்கி பார்த்துட்டு உனக்கு மாப்பிள்ளையை செலக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கானே. இஸ் இட்? எஸ், ஆஃப் கோர்ஸ். நீங்கள் இப்போ என்ன கூற வருகிறீர்கள்? திருமணத்தில் உங்களுக்கு முழு சம்மதமா? ஆமாண்டா, எனக்கு சந்தோஷம் தான். அதுவும் சந்தோஷம் வந்து கேட்டதுனால எனக்கு இன்னமே ரொம்ப சந்தோஷம் தான். இதுக்கப்புறம் என் விருப்பத்தை நான் யார்கிட்ட சொல்ல போறேன்? அதான் சந்தோஷ் கிட்ட சொல்லிட்டேன். நீ ஏன் அப்பத்தா கிட்ட சொல்லிடுறா அப்படின்னு. எனக்கு கல்யாணத்துல மனப்பூர்வமான சம்மதம் தான். பட் என்ன, என்னோட ஒரே ஒரு கண்டிஷன், வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும், அவ்வளவுதான். உண்மையாக நீங்கள் உங்கள் பேச்சிலிருந்து மாற மாட்டீர்கள் அல்லவா? இருடா, பொண்ணுகிட்ட மட்டும் பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கேன். அடுத்தது நம்ம கேங்ல ஒரு பையனுக்கு வேற கல்யாணம் ஆக போகுது, அதனால அவங்ககிட்டயும் நம்ம கேட்கணும்ல. ஏன்ப்பா தம்பி, உங்களுக்கும் திருமணத்தில் சம்மதமா? எங்க அப்பா எப்பவுமே எனக்கு நல்லதுதான் செய்வாரு. என்னடா கோரஸ் பாடுறீங்க? ஏய் சந்தோஷ், உங்க அப்பா உனக்கு நல்லது மட்டும் தானே செஞ்சுட்டு வராரு, அதான் உலகத்துக்கே தெரியுமே. இப்போ செய்ய போறாருல உங்க அப்பா ஒரு நல்லது, அதுல உனக்கு சம்மதமான்னு விஷ்ணு கேட்கறான், புரியுதா மச்சி? சொல்லு மச்சான்னு கேட்டேன். இங்க பாரு, ஜோக்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், புரியுதா? இப்போ உங்க அப்பா எடுத்துக்கிற முடிவுல உனக்கு சம்மதமான்னு கேட்டேன். ஏன்னா உங்க அப்பா சீரியஸா ஒரு டிசிஷன் எடுக்காமலாம் பேச மாட்டாரு. நீ பாரு சந்தோஷ், எத்தனையோ விஷயத்துல எதோ சொல்றாருன்னு கேட்டுட்டேன், பட் இது கல்யாணம், புரியுதா? இது ஒன்றும் விளையாட்டு கிடையாது. நீ பாரு சந்தோஷ், நான்லாம் சீரியஸா பேச மாட்டேன், என் கேரக்டரும் கிடையாது. ஒழுங்கா உன் விருப்பத்தை மட்டும் சொல்ற மச்சான். ஒழுங்கா சொல்லுடா, இது உன் வாழ்க்கை பிரச்சனை, லைஃப் லாங் இருக்க போற வாழ்க்கை. அப்படி இருக்கும் பொழுது நீ ஒழுங்கா தான்டா முடிவு எடுக்கணும். உன் மனசுல என்ன இருந்தாலும் சொல்லு, எதுவா இருந்தாலும் சொல்லு, நாங்க இருக்கோம். எங்கள் அப்பா விருப்பம் தான் என் விருப்பம். எங்கள் அப்பா யாரை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாரோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். என்ன சிரிக்கிறியான்னு பார்த்தேன். ஏன்டா சிரிக்காம இருக்க போறேன்? நான் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். மெல்ல நெருங்கிடும் போது நீ தூர போகிறாய், விட்டு விலகிடும் போது நீ நெருங்கி வருகிறாய். காதலின் திருவிழா கண்களில் நடக்குதே,
குழந்தையைப் போலவே இதயம் தொலையுதே, வானத்தில் பறக்கிறேன், மோகத்தில் மிதக்கிறேன், காதலால் நானும் ஓர் காத்தாடியாகிறேன்.